ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோட டே 2 ஆஃப் த லேக் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 1 ட்ரிப் நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஐரா ஃபோர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். இப்போ டே 2 வந்து நாங்கள் விண்டர்மியர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் வந்து நாங்கள் க்ரூஸ் ரைட் போனோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாஸ்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் அதை போய் பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு வியூஸு. நாங்கள் ஹோட்டல்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண 5 மினிட்ஸ்லேருந்து நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வரைக்கும் எல்லா இடமுமே இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சீனிக்காக மவுண்டன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சீனிக் வியூவாக இருந்தது. அதனால தான் நான் நிறைய இந்த ரோட் ட்ராவலே வந்து இந்த வீடியோஸில் கேப்சர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டோம். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூம்லேருந்து ஒரு 11:30 அந்த மாதிரி கிளம்புனோம். நிறைய பேர் வந்து போகிற டெஸ்டினேஷன் தான் மெயின்னு நினச்சிட்டு போகிற வழியில் அந்த ஜேர்னியை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பில் வந்து போகிற ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லா நேச்சர் வியூஸையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த ஜேர்னியே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி வியூஸ் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா என்னால் வந்து அதை வந்து ப்ராப்பராக கேப்சரே பண்ண முடியல. பிகாஸ் வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது அண்ட் 2 சைடுமே வியூஸ் இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஜூம் பண்ணி கொஞ்சம் கவர் பண்ணேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். நாங்கள் கம்பேர்ட் டு வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அங்கே நேரில் ரொம்ப ரிலாக்ஸிங்காக நல்லா இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து இந்த விண்டர்மியர் லேக் இந்த அட்ராக்ஷன் வந்து ஒரு 1 hour 45 minutes ட்ராவல் டைம். ஸோ இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருந்துச்சு எல்லா ரோடுமே. ஜென்ரலாகவே யூகேயில் வந்து ட்ராவல் ரொம்ப டயரிங்காகவே இருக்காது. ஏன்னா எல்லாமே மோட்டர்வேஸ். அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு சர்வீசஸில் பிரேக் வேணும்னா மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நான் ஸ்டாப்பாக அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ்வலி டயர்ட் ஆகாது. டெஸ்டினேஷன் கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த விண்டர்மியர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து ஃபுல்லாகவே மெயின் சிட்டி சென்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ சிட்டி சென்டர் வழியாக போயிட்டு ஆக்சுவலி இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. இதுதான் அந்த மெயின் சிட்டி சென்டர். ஸோ எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ், பார்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்கும். நாங்கள் கார் பார்க் பண்ண இடத்துக்கு ஆப்போசிட்லேயே வெளியில் வந்த உடனேவே இந்த டிக்கெட் புக்கிங் கவுண்டர் ஏரியா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டீம் ட்ரெயினும் எடுத்து ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த லேக் க்ரூஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு அடல்ட்டுக்கு அரவுண்ட் 18 pounds, கிட்ஸுக்கு வந்து 11 pounds ஆச்சு. அதுலேயுமே வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ்ஸு. ஸோ 1 way 20 minutes. ஸோ அப் அண்ட் டவுன் 40 minutes ட்ரைவ்னா இட் வாஸ் அரவுண்ட் 11 pounds per adult. நாங்கள் வந்து 45 minutes ட்ரைவ் சூஸ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் 1.5 hours அரவுண்ட் 1.5 hours ட்ராவல் இருந்துச்சு. இது எப்படின்னா அவங்க இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடம் வந்து போனஸ். ஸோ இங்கேருந்து இது அதர் சைட் ஆஃப் த லேக் வந்து ஆம்பிள் சைட். ஸோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க 45 minutes ட்ரைவில். அங்கே வந்து நம்ம அங்கே போய் லோக்கல் சிட்டியெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு ஷாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி நெக்ஸ்ட் எப்போ க்ரூஸ் கிளம்புதோ அங்கே நம்ம கிளம்பிக்கலாம். ஸோ இது வந்து எவ்ரி 30 minutes ஒரு க்ரூஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே சுற்றி பார்த்து முடித்த உடனே அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் க்ரூஸில் கிளம்பிடணும். ஸோ இது எல்லாமே அப் அண்ட் டவுன் ஜேர்னி ஒருத்தருக்கு வந்து 18 pounds பே பண்ணோம். நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது அரவுண்ட் 2:30 ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருக்குமே பசியாக இருந்ததுனால இங்கே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பீஸா எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட க்ரூஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்.
க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ கிளம்புற க்ரூஸ் வந்து மிஸ் பண்ணிடுவோம்னு நினச்சோம். ஏன்னா அந்த க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. பட் லக்கீலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்யூ மூவ் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் அந்த அந்த க்ரூஸ்லேயே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே மேலே போயிட்டு எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் போய் செட்டில் ஆகிட்டோம். அப்படியே அந்த லேக் வியூ எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து மைக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஒரு கேசல் அந்த பிளேஸை தாண்டி போகும்போது அதோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் வந்து மைக்கில் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே நாங்கள் அந்த லேக் க்ரூஸை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஆம்பிள் சைடில் ரீச் ஆகிட்டோம் 45 மினிட்ஸ் கழித்து. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த மெயின் சிட்டி சென்டர்லாம் கொஞ்சம் நாங்கள் சுற்றி பார்த்தோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. அங்கே இருக்கிற கேலரி ஷாப்லாம் இருந்தது, கிஃப்ட் ஷாப்பு. அங்கே போயிட்டு கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் ஷாப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் க்ரூஸ் வந்து 5:30க்கு தான் லாஸ்ட் க்ரூஸ் அங்கேருந்து இருந்துச்சு. ஸோ அந்த 5:30 க்ரூஸில் கிளம்பி இன்னொரு 45 மினிட்ஸ் ரைடு இங்கே நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பவுனஸ்க்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த தாத்தா பாருங்கள் எவ்வளோ டிப்டாப்பாக வந்து யூனிஃபார்ம் போட்டு ட்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த வேலை பண்ணுறவர். நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி எல்லாருமே இந்த வேலை செய்கிறவங்கெல்லாமும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஊரில் வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோன்றதை வச்சு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் மாறவே மாறாது. எந்த வேலை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஈவன் குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பெக்டுன்றது வந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம், நம்ம என்ன வேலை செய்கிறோம், அதை பேஸ் பண்ணி இந்த ஊரில் வந்து ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஊரில். க்ரூஸ்லேருந்து இறங்கிட்டு நாங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவில் போய் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஹோட்டல் ரூமுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வெதர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாகவே மிஸ்ட் இறங்கி இருந்தது மவுண்டன்ஸ்லேருந்து. நடுவில் ஒரு இடத்துல வந்து நாங்கள் பெட்ரோல் போடுறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து ரூட் மாறி போயிட்டோம். ஸோ எங்கள் கூட வந்தவங்கலாம் வந்து மோட்டர்வேஸ் ரூட்டில் போயிட்டாங்க. எங்களுக்கு மட்டும் ரூட் வந்து வேறு பக்கமாக காமிச்சது. ஒரு A592 ரோடில் நாங்கள் போனோம். என்னடா ரூட்டு மாறி போயிட்டோமேன்னு ரொம்ப யோசிச்சுட்டே தான் போனோம். பட் அப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருந்துச்சுங்க. 2 சைடுமே ஃபுல் மவுண்டன் அண்ட் பிக்சரஸ்க்காகவே இருந்துச்சு. ஸோ அந்த 45 மினிட்ஸ் அந்த ரோடு A592. நீங்கள் யாராச்சும் லேக் டிஸ்ட்ரிக்ட் போய் இந்த வெண்டமியர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ரோடை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 45 மினிட்ஸ் ட்ரைவ் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். என்னடா ரூட் மாதிரி போயிட்டோமேன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். பட் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக மாறும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் ரூமுக்கு போனதுக்கப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து சரி பார்க்கலான்னு சொல்லி நெக்ஸ்ட் டே இதே ரூட்டில் நாங்கள் திருப்பி அவங்களோட வந்து இந்த ரூட்டில் தான் நாங்கள் போனோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே நிறுத்தணும்னு கூட இல்லை, இறங்க கூட வேண்டாம். ஜஸ்ட் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணாலே போதும். அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து இன்னும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்மிங்ஹாம்லேருந்து எங்களுக்காக டின்னர் எல்லாருக்கும் சேர்த்து அவங்களுக்கு
செஃப் கிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தியாகுவோட பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் 12 o'clock. அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஹோட்டல்லையே வந்து சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி 12 o'clock வந்து கூப்பிட்டு கேக் கட் பண்ணோம். Happy party and welcome to 40. Welcome to 40 community. ஒரு வெல்கம் வந்துருச்சுல. வெல்கம் சொல்றதுக்கு ஆளு வந்துட்டாரு. வாழ்ந்துரும். Thank you so much, Auntie. Great blessings. Thank you for watching. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Bye. அந்த ஹேட்டை வந்து நான் வாங்கிட்டேன். கொடு நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேட்டை வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து அதை தாண்டி வரும்போது ஒரு பெரிய ஷாப் இருந்தது, கிஃப்ட் ஷாப்பே இருந்துச்சு. இது நான் முன்னாடியே பார்த்துருந்தா இங்கேயே வந்து வாங்கியிருக்கலாமேன்னு தோணுச்சு. பட் ஸ்டில் திருப்பி அந்த கடையில் எல்லாருமே போய் நிறைய ஷாப் பண்ணோம் அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம். ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு லெதர் வாலெட் ஒன்று வாங்கினேன். ஸோ அது வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் வந்து காமெடியாக முடிஞ்சிருச்சு. நான் ஒன்று பிளான் பண்ணேன், அது ஒன்று நடந்தது. பட் இட் வாஸ் வெரி மெமரபிள். ரொம்பவே ஹாப்பியாக மெமரபிளாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. திருப்பி நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பிட்டோம் ரூமுக்கு. வரும்போது வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர மிஸ்ட்டோட அப்படியே ரோடே தெரியல. ஃபுல்லாக மவுண்டன்ஸில் வந்து மிஸ்ட் வந்து அப்படியே மறைச்சிட்டு இருந்தது.
இந்த ரோட்ல வியூஸ் வந்து வேற லெவல் இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு ரிட்டர்ன் ரூமுக்கு போட்ட ரூட் வந்து ஒரு மோட்டார்வேஸ் ரூட் தான். நாங்க ஒரு ஃபியூவல் போடுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினோம் பங்க்ல. அங்கேருந்து மேப் போடும்போது ஏதோ ரூட் மாறிச்சு டோட்டலாகவே. ஸோ இது வந்து ஒரு ரோட்ல தான் நாங்கள் வந்தோம். வியூஸ் ரொம்பவே பயங்கர மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. அரவுண்ட் 9:30 ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டோம். அன்றைக்கி டின்னருக்கு இன்னும் 2 ஃபேமிலிஸ் பர்மிங்ஹம்லேருந்து வந்து ஜாயின் பண்ணாங்க. பர்மிங்ஹம்லேருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் கிரேவி, ரசமலாய் இதெல்லாம் இருந்தது. ஃபீஸ்ட் மாதிரி இருந்தது அன்றைக்கி டின்னர். ஸோ எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அவசரமாக எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு 12 o'clock முன்னாடி கேக் கட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம்.